என்னம்மா லஞ்ச் ரெடியா சாப்பிடலாமா? லஞ்ச் ரெடி, சூப்பரா சிம்பிளா லஞ்ச் ரெடி பண்ணியாச்சு. சாமிக்கும் படைச்சாச்சு, வாங்க சாப்பிடலாம். நேற்று ஏகாதசிக்கு வாங்கின இலைங்க, அதனால இலை கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இலையில ஃபர்ஸ்ட் உப்பு வச்சுக்கலாம். இது வந்து கேரட் தயிர் பச்சடி. கேரட்டை துருவிட்டு அப்படியே பொரியல் மாதிரி பண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறம் அதில் தயிர் போட்டு கலந்து வச்சுருக்கோம். இது அப்படியே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு மசால் வடை. மெதுவடை தான் பண்ண நினச்சேன், லாஸ்ட் டைம் மெதுவடை பண்ணிட்டோமா, அதனால் இந்த தடவை மசால் வடை பண்ணியாச்சு. சுட சுட சாதம். எப்பவுமே வாழை இலையில் சாப்பாடு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிடி எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்லாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 21 காய்கறிகள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு காலையில் காமிச்சோல்லங்க, அந்த காய்கறிகள்லாம் போட்டு சூப்பராக. இது வந்து ஒரு கதம்ப காய்கறி குழம்பு. இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, கார குழம்புன்னு சொல்கிறதா இல்லை கதம்ப குழம்புன்னு சொல்கிறதா எப்படின்னு தெரியல. 21 வகையான காய்கறிகள் பயிர் வகைகள்லாம் போட்டு செஞ்ச குழம்பு. இதில் வந்து குழம்பை விட காய்கறிகள் தான் நிறையா இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நான் வந்து வீடியோவாக போடுறேன். இந்த குழம்பை இன்னைக்கு சாப்பிட்றத விட ஒரு 2 நாள் வச்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சேமியா ஜவ்வரிசிலாம் போட்டு பால் பாயசம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு. இதை சாப்பிட்டு லாஸ்ட்டாக குடிங்க. இந்த குழம்புல நம்ம நிறைய காய்கறிகள் போட்டதால் பொரியல் எதுவுமே பண்ணல, இதில் இருக்க காய்கறிகள் சாப்பிட்டாலே போதும், நமக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் கொஞ்சம் கடிச்சிக்கிறதுக்கு மட்டும் அப்பளமும் வத்தலும் பொரிச்சு வச்சுருக்கேன். வருஷம் ஏகாதசிக்கு அடுத்த நாள் இந்த மாதிரிலாம் குழம்பு பண்ணி சாப்பிட்றது வழக்கம். கொஞ்சம் கிட்ட காமிங்களேன். காய்கறிகள் மட்டும்தான் இருக்கும், குழம்பை விட காய்கறிகள் தான் நிறையா இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். உங்கள் வீட்டிலலாம் இந்த மாதிரி சமைக்கிற பழக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் இன்னைக்கு இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டிலலாம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய், வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். பாய்.